Hi friends, welcome to Stirenga's Kitchen. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான பீட்ரூட் பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து விட்டுடலாம். உளுந்தும் நல்லா செவந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் இந்த அளவு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து விட்டுட்டு இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நான் 3 பெரிய சைஸ் பீட்ரூட்டை மேலே தோல் சீவிட்டு இந்த மாதிரி மெலிசாக சின்னதாக கட் பண்ணி சேர்த்து விட்டுருக்கேன். இப்போ இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து விட்டுருக்கேன். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து விட்டுடலாம். காய் நல்லா வெந்து வரணும். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். நல்லா வெந்து வரட்டும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் போல் ஆகிருக்கு. பீட்ரூட் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான பீட்ரூட் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.